ஆராதனைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் நம்மை தாங்கி நடக்கிறது. தொடர்ந்து நம்மளை நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் மீண்டும் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் நாம் வந்து ஒரே ஒரு நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தோடு ஆராதித்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இப்படி நாம் இந்த ஆன்லைனில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இன்னைக்கு ரொம்ப தேவதாசர்கள், தேவனுடைய ஊழியர்கள், பல சபை சார்ந்த தேவனுடைய மனிதர்கள் பல இடங்களில் இப்படி கர்த்தரை ஆன்லைன் மூலமாக ஆராதிக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது ஒரு மகிமையான ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். நாமும் கூட இந்த காலையிலே 10 to 11 1 மணி நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வெல்கம், எல்லாரையும் வரவேற்கிறேன். விசேஷமாய் நேரில் பார்க்கக்கூடியவர்கள், இதற்கு பின்பாக பார்க்கக்கூடிய சபையார், நண்பர்கள், ஆமென், இன்னும் அறிமுகமானவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர், பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னவர், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர் என்கின்ற வார்த்தையின்படி பொல்லாப்பு நேரிடாமல் வாதை கூடாரத்தை அணுகாமல் ஆண்டவர் காத்து நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். பொதுவாகவே நாம ரொம்ப பேருடைய தாகம் பாஸ்டர் எப்போ சர்ச் திறப்பாங்க என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் ஏக்கம். இன்னும் அநேக புதிதாக கூட தேவனுடைய பிள்ளைகள் அநேக புதிதாக கூட அப்படி இருக்கிறாங்க. எப்போ சர்ச்சை திறக்கும் நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் கர்த்தர் சபையை திறந்து நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு சீக்கிரம் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. எஸ், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஆகையால் இந்த உலகம் இன்றைக்கு அழிவுக்குள்ளாக, தோல்விக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நினைக்காம, இல்லை, நமக்கு கர்த்தர் ஜெயத்தை மீண்டும் தருவார். ஆமென். கூடி ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் மீண்டும் தருவார். ஆமென். உங்களை மீண்டும் சந்தித்து ஹல்லேலூயா முகமுகமாய் பார்க்க முடியாவிட்டால் இந்த சமூக வலைத்தளம், இந்த இணையதளங்கள் மூலமாக முகங்களை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். சில புதிய முகங்களை பார்க்கவும் கர்த்தர் வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். நம்ம 2 பாடல் தான் அவன் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆவியோடு கூட கருத்தோடு கூட பாட போகிறோம். ஆமென். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன் என்று சொல்லி ஆமென். தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல் தான். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன், சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன்.
சகல துதிக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவன் கட்ட நல்லவர். இன்னொரு பாட்டை நாம் பாடலாம். எஸ், நல்ல ஒரு விசுவாச பாடல். விசுவாசத்தோடு கூட நாங்கள் பாட போகிறோம். முதல்ல தேவனுக்கு மகிமை செலுத்தி நாங்கள் பாடுகிறோம். அவன் இப்போது கூட விசுவாசத்தோடு கூட அவன் உன் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கட்ட நேரத்தில் உன் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி அவன் பாட போகிறோம். உன் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர். ஹல்லேலூயா. எஸ், நல்ல விசுவாசமாய் பாட போகிறோம். உனக்குள் வசிக்கின்றார்.
விசுவாசிப்போமா? மேலானதை கர்த்தர் செய்வார். அப்படி பாட போகிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, என் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் என்று சொல்லி நாம் விசுவாசமாய் சொல்ல போகிறோம். உன் காரியத்தை என்று சொல்லி இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க சொன்னோம் உன் காரியத்தை அப்படின்னு சொன்னா எதிர் இருக்கக்கூடிய மக்களுடைய அல்லது உங்களுடைய ஆமென் காரியம். இப்ப நம்ம விசுவாசமா பாட போகிறோம். என் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்படி பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எஸ் ஆமென். இப்போ நாங்க சொல்ல போகிறோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்ல போகிறோம். கர்த்தர் என் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. எஸ், என் ஆண்டவர் என் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய போகிறார். என் தேவன் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதில் விசுவாசமாய் பாட போகிறோம். என் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் காட். நம்ம அப்படி பாடலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எஸ், என் காரியத்தை வாய்க்கப்படும் விசுவாசமாய்
நீங்க கருத்தோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து நீங்க பாடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமென். உண்மையிலே நான் சொல்றேன், தேவ பிரசனம் மேல கடந்து வந்து, தேவ ஆவியுடைய ஆளுகை கடந்து வந்து நீங்க சொல்வீங்க, என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு, கானான் தேசத்தை பெற்றுக் கொள்வதற்கு சொன்ன வார்த்தை காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசமா சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும், கர்த்தராலே என் காரியம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு அருமையான பாடலை பாட கர்த்தர் உதவி செய்தார். அதுவும் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம உறுதியான மனம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தார். அதுல தாவீதுக்கு கொடுத்த வெற்றி, ரூத்துக்கு கொடுத்த நிறைவு, இயேசுனுடைய பூரண சமாதானம் இல்லையா, நம்ம அப்படி பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அது ரொம்ப அருமையான வார்த்தையை கர்த்தர் தந்தார். பல காரியங்களை இந்த பூமியில நம்ம கேட்கறதுனால, பல செய்திகள் இன்றைக்கு கேட்கிற அநேக செய்திகள் எல்லாமே ஒரு கீழான பாதாளம், அது கீழான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அப்படி சூழ்நிலை, பள்ளத்தாக்கு, அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஸோ அந்த பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, அந்த நிலைக்குள்ளாகத்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா செய்தியுமே. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, தேவனை பற்றி கொண்டவங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் ஆய்கிறோம். இந்த கடந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம்.
ரொம்ப காரியங்கள், அற்புதமான காரியங்கள். ஒரு சகோதரர் ஒரு வாரத்துக்கு முன்பாக கத்தினார், ஐயா எனக்கு பயங்கரமான வயிறு வலி, ஜெபித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக கத்தினார். சரிங்க பிரதர், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதமான சுகத்தை தருவார். அந்த விசுவாச வார்த்தையை சொன்னோம். இந்த வாரத்துல திங்கட்கிழமை காலையிலே போன் பண்ணாங்க, பாஸ்டர்யா நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நல்ல செய்தியை கேட்கும் போது, இந்த நல்ல வார்த்தையை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி நம்ம எப்பவுமே கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக முதல்ல ஆட்டுக்குட்டி வளர்க்க ஆரம்பிப்போம். அப்போ பாருங்க, இந்த வாரத்துல ஒரு சகோதரர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி விட்டோம். அந்த 2 ஆட்டுக்குட்டியை கர்த்தருடைய ஆலயத்துக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த 2 ஆட்டுக்குட்டியும் போய் ஒரு கிராமத்தில் போய் அவங்க விட்டு வந்தாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக, அவங்களை பாதுகாப்பாராக. அப்படி சொன்ன அடுத்த நாள் ஒரு வாலிப தம்பி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பைக் எங்கள் பையனுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்க. புது பைக், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அப்போ அந்த தம்பி ஒரு சின்ன வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவன் ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த வேலை பார்க்குற சம்பளத்துல இருந்து ஒரு ஆடு வாங்கியிருக்கிறான். அந்த ஆடு வாங்கும்போது அந்த ஆடு வந்து 3 குட்டியை போட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆலயத்துக்காக கிறிஸ்துமஸ்க்காக அவன் என்ன செஞ்சிருக்கான், ஒதுக்கியிருக்கான். ஏற்கனவே நமக்கு கிராமத்தில் 2 சகோதரிகள், 3 சகோதரிகள் ஏற்கனவே 2 கிராமத்தில் இந்த 3 ஆட்டுக்குட்டியை அவங்க விட்டுருக்குறாங்க. அந்த 3 ஆட்டுக்குட்டியோடு கூட இப்போ 3 ஆட்டுக்குட்டி, எப்போ கிறிஸ்துமஸ். ஆமென். கர்த்தர் பாருங்க, 6 ஆட்டுக்குட்டி இப்போவே கர்த்தர் தரக்கூடிய அளவுக்கு ஆமென் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஆச்சரியமான காரியங்கள். வசனங்களை, வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் சும்மா ஏதோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது கிடையாது. அந்த வார்த்தையை ஆண்டவரே எனக்கு நான் வச்சு நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை வெற்றிக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே, என்னை வெற்றிக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே. அதே மாதிரி என்னை நிறைவுக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே, ஒரு சமானத்துக்கு நேராக நடத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் கர்த்தர் காண செய்கிறார். இன்னும் சில சகோதரர்கள் பணம் கொடுத்து சில பொருட்களை எல்லாம் கொடுத்து தாங்கினார்கள். நான் போன கொஞ்ச நாளைக்கு முன்பாக சபை மக்களத்தில் சொன்னேன், நம்ம சபையார் எல்லாரையும் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இப்போ சபையில சில ஆளுகளுக்கு நம்ம செய்த காரியங்கள், நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோம். இப்போ இந்த காரியத்தையும் தாண்டி ஆண்டவரை அறியாதவங்க கஷ்டப்படக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ பாருங்க, கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து இந்த வாரத்துல அப்படி ஆண்டவரை அறியாதவங்க சில குடும்பத்துல கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் செய்த நன்மைகள் அவன் இந்த வாரத்தில் நம்ம திரும்பி பார்த்தா பெரிதா இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சுற்றிலும் எங்க பார்த்தாலும் எங்க பகுதியில நாங்கள் இருக்கக்கூடிய எதிர்க்க பார்த்தா, சைட்ல பார்த்தா, பல இடங்கள்ல ஆங்காங்கே பாதிக்கப்பட்டு கொரோனாவினால் ஆமென் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நானும் கூட உங்களுக்காக இந்த வார்த்தையை கேட்கின்ற, எங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக, எங்களோடு கூட நண்பர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை காப்பாராக. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்லி வந்தேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆகையால் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஷக்காராதாலாபா, ஓமை துதிக்கிறோமாப்பா. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே மட்டும் சொல்ல உதவி செய்தீங்கப்பா. எஸ், ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, இந்த தேவ அன்பின் ஐக்கிய சபையை, ஊழியரை நேசித்து, மக்களை நேசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்க்காலாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்.
கர்த்தருடைய கிருபை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்குள்ள இறங்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களுக்குள்ள இறங்கட்டும். ஆமென் ஆண்டவரே. சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை பார்க்கட்டும். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரை பார்த்து வாழ்க்கையில நிம்மதியோடு கூட, சமாதானத்தோடு கூட, சுகத்தோடு கூட, பலத்தோடு கூட வாழ்முடியாக ஜெபிக்கின்றேன். இன்னைக்கு கேட்கின்ற வார்த்தை, இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்திலே குடிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பட்டுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கு நம்ம தேவனுடைய நீதி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய நீதியை குறித்து வேதத்துல, ஆமென், ஜோய் லைட்டா கொஞ்சம் கம்மி. தேவனுடைய நீதி, ஸோ தேவனுடைய நீதியை பற்றி நம்ம, ஆமென், வேதத்தில் அதிக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய நீதியை குறித்து ரொம்ப காரியங்கள் தேவனுடைய நீதியை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய நீதி அப்படிங்கிற காரியத்தில் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிதாவானவரை பார்க்குறோம், இயேசுவை பார்க்குறோம், ஆவியானவரை பார்க்கின்றோம். ஆகையால் தேவனுடைய நீதியை குறித்து ரொம்ப காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பேசிக்க அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய நீதியை பற்றி சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:21 ஆமென் நம்ம வாசிக்க கேட்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட, இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தான், இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தான் நீதிபரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேதத்துல நம்ம அப்போஸ்தலர் 3:14, 7:52, 22:14 பார்த்தா தெரியும். நீதிபரர், இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயரை குறித்து நாம் பார்க்கும்போது, தேவன் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்று சொல்லி நம்ம அவரை பார்க்கிறோம். நீதி அப்படின்னு சொன்னாலே கர்த்தரில் இருக்கும் ஒரு பூரணமான ஸ்வாவம், கர்த்தரில் இருக்கக்கூடிய ஒரு பூரணமான ஸ்வாவம், ஒருவரையும் பாதிக்காத, அநியாயமே இல்லாத ஒன்றுதான் நீதி. கர்த்தரில் இருக்கக்கூடிய பூரணமான ஸ்வாவமா அமை பார்க்கிறோம் நீதிய. ஒருவரையும் பாதிக்காத, அநியாயமே இல்லாத ஒன்றுதான் கர்த்தருடைய நீதியா இருக்கிறது. ஒருவரையும் பாதிக்காத ஒன்று கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அநியாயமே இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. எப்போ இந்த அநியாயம், எப்போ இந்த அக்கிரமம், எப்போ இந்த மாதிரி சில பாதிக்கிற மனிதர்களை பாதிக்கின்ற காரியங்கள் அந்த பூமியில வந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்றைக்கு முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே இந்த பூமி வீழ்ச்சிக்குள்ளாக மாறிவிட்டது. ஆகையால் இந்த பூமியிலே அநியாயமும் அக்கிரமங்கள் பெருகி மனிதனை அழித்துக் கொண்டு, மனிதனை கொன்று மனிதன் அப்படி மறித்துக் கொண்டு இருக்கும் போது, மனிதனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கும் போது, தேவன் தம்முடைய நீதியை இந்த பூமிக்கு விளங்க செய்யும்படியா நாம் வாசித்தோம். பாத்தீங்களா அந்த வசனத்துல? இன்னொரு கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுடைய நீதிக்குள், அநியாயத்திற்குள், அக்கிரமத்திற்குள், அநீதிக்குள் இந்த பூமியானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப தேவனே என்ன செய்கிறார், கர்த்தரே என்ன செய்கிறார் சொன்னால், நாம் அவருடைய நீதியாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். அப்படி நீதியாக இருப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி பைபிள் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாராம், பாவமாக்கினார். ஏன் அப்படின்னு சொன்னா 19வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். பாருங்க, தேவன்
உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவத்தை எண்ணி அந்த உலகத்தாரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கோ இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவங்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கும்படியா, தம்மோடு கூட இருக்கணும், தம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும், தம்மோடு கூட இணைந்து இருக்கணும், தம்முடைய ஆசீர்வாதத்துல, நன்மையில, கிருபையில, ராஜ்யத்துல, நித்திய வாழ்வில அந்த மனிதர்கள் பங்கு பெறணும் என்பதற்காக தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் அதற்கு பதிலாக தம்முடைய குமாரனையே அந்த பாவத்திற்காக சிலுவையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுவே சிறந்த ஒரு தேவனுடைய நீதியாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி. சரி, அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த நீதி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் அப்போ தேவனுடைய நீதி அவங்களுக்கு எப்படி இருக்குது? தேவனுடைய நீதி யாருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிங்க ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய அல்லது தேவனுடைய நீதியானது இருக்கிறது. அவருடைய நீதியானது மரிக்காமல் ஜீவனோடு இருக்க வேண்டும், சுகத்தோடு இருக்க வேண்டும், வாழ்வடைந்து இருக்க வேண்டும், மகிமையாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியை இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில தேவன் விளங்க பண்ணினார். அதுல பாருங்க, இது அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நீதியின்படி வாழ்வதற்கு அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவன். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, எப்படி விசுவாசிப்பது? அவரே மெய்யான தெய்வம். இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பது? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தர முடியும், இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையில நித்திய ஜீவனை தர முடியும், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார், அடையாளமாக இருக்கிறார், நான் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ நீதியானது பலிக்கின்றதாக இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதுல வித்தியாசமே இல்லை. எவருக்குள்ளும் யார் மேலே வந்து என்ன செய்தால் அந்த தேவ நீதி பலிக்கின்றது. எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அநேக காரியங்களை செய்திருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் அந்த தேவ நீதியானது வித்தியாசமே இல்லை. கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கோம் அல்லது ரொம்ப பாவம் செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் பாவம் செஞ்சவங்க கொஞ்சம் பரலோகம் போயிடலாம், ஆனா ரொம்ப பாவம் செஞ்சவங்க போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்தாலும், எவ்வளவு அநீதி செய்திருந்தாலும், ஆனா யாருக்குள்ளும் வந்தும் விசுவாசத்தில் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாம் வந்து பழிக்கக்கூடிய தேவனுடைய நீதியாக இருக்கிறார். தேவனுடைய நீதி அப்படி ஒவ்வொரு மனிதனையும் அந்த நிலையிலிருந்து மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டில் அந்த பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவர் சின்ன வயசுல இருந்து நல்ல ஒரு மத தலைவர்களால் போதிக்கப்பட்டு ஒரு மதத்துல ஆன்மீகவாதியாக இன்னும் அதிகமான காரியத்தை இறைபக்தி கொண்டவனாக, தெய்வ பக்தி கொண்டவனாக அதில் வளர்கின்றார். அதில் வளர்வது மட்டுமல்ல, வைராக்கியமாய் மாறுகிறார். இது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்பாக அந்த பவுல் என்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கிறார். ஊழியம் ஆரம்பித்த நாளில் இந்த பவுல் வந்து அந்த எருசலேம் பகுதியை விட்டு அவன் கர்ஸ்து என்கின்ற பட்டணத்துக்கு போய்விடுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியெல்லாம் நீக்கி சுகமாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சென்று விடுகிறார். சென்றதுக்கு பின்பாக அவருடைய சீசர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பூமியில ஊற்றப்பட்டு சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்பாக அந்த சபையானது வளர்கிறது. ஆங்காங்கே வீடுகளில், மண்டபங்களில், ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் அவன் தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பல இடங்கள் அப்படி பரவும். அப்படி பரவும் போது அதை தடை செய்ய வேண்டுமே,
இப்படி பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்வதற்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் முயற்சி பண்ணும்போது எப்படியாவது இந்த தடை பண்ணிடணும், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தீவிரமான காரியத்தை செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அப்படி முடியல அப்படின்னு சொன்னோன்னே சில காரியங்கள் முடியுதான, சில காரியங்கள் முடியல. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா யோசிக்கிறாங்க. சரி, இதை முழுவதும் கட்டுப்படுத்துவதற்கு, இதை முழுவதும் தடை செய்வதற்கு யாரை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு வாலிபன். அந்த வாலிபன் தான் தர்சு பட்டணத்தில் இருக்கக்கூடிய பவுல். அவனுடைய முதல் பெயர் சவுல். அவனை கூப்பிடுறாங்க. அப்ப அவனை கூப்பிட்டு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவன் வேகமா ஆங்காங்க இருக்கிற மக்களை துன்பப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான், எல்லாரையும் பயமுறுத்துகிறான். அது மட்டுமல்ல, கொலையே செய்வதற்கு சம்மதிக்கிறான். தேவான் அப்படிங்கிற சொல்கிற ஒரு மனுஷனை கொலை செய்வதற்கு சம்மதிக்கிறான். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறான். எருசலேமில் கட்டுப்படுத்திட்டோம், இனி இங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பட்டணத்துக்கும், தமஸ்கு அப்படிங்கிற பட்டணத்துக்கும் அவன் நிருபத்தை வாங்கி அவன் போறான். போகும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால் அந்த மகனை சந்திக்கிறார். அந்த சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது ஆண்டவரை நீ யார் என்று சொல்லும் போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும் போது, அப்ப அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ போய் பட்டணத்துக்கு போன்னு சொன்னோன்னே அங்கே உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அங்கே ஆண்டவர் அவனை அனுப்புறாரு. அவன் போறான். அங்கே அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை அனுப்பி அவனுக்கு சில காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. தேவனுக்கு உன்னை சந்தித்திருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை இப்படிலாம் மாத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதுலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீதிபரரை தரிசிக்கும்படியாய் அவர் முன்னே உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த பவுலை நீதிபரராகி இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கொடுமை செய்கிற, கொடுமைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, அநீதியும் அக்கிரமம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவன் தன் வாழ்க்கையில இதுதான் சரி என்று சொல்லி அப்படி நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அங்கே நீதிபரர் சந்திக்கிறார். அந்த நீதிபரர் சந்தித்து அவன் அடுத்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லும் போது, இந்த இடத்துல நான் இப்படிலாம் சபையை துன்பப்படுத்தினேன், கஷ்டப்படுத்தினேன், அதனால நான் இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, இவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தூரமான இடத்திற்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார். சோ அப்படி அனுப்பிதான் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு, அநேக ஆத்மாக்களுக்கு இந்த நீதிபரராகிய தெய்வத்தை, இயேசுவை சொல்லும்படியா அவன் மாறுகின்றார். இந்த அந்த பவுல் சொல்லக்கூடிய அந்த மனுஷனை குறித்து தான் வேதத்துல அந்த மனுஷனை சொல்றாரு பாருங்க. அவரு அந்த ரோமரின் புஸ்தகத்திலிருந்து 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். சோ அதுல அந்த ரோமரினுடைய புஸ்தகத்துல தான் அவர் பல காரியத்தை சொல்லி வருகிறார். இயேசு கிறிஸ்து தான் நாம் தேவனுடைய நீதியாக மாறுவதற்காக தேவன் அனுப்பி தந்தவர் என்று சொல்லுகின்றார். இன்னும் நாம பார்க்கின்றோம் எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கவனிங்க, இந்த அருமையான ஒரு வசனத்தை பாருங்க. இப்போ நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நற்கிரியைகளை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவினால் நீங்களும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நற்கிரியைகளை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை புதிதாய் சிருஷ்டித்திருக்கின்றார். இப்போ நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட நாம், பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, நாம் கிறிஸ்துவின் செய்கையாய் இருக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை மாறி புது சிருஷ்டியாக அந்த பவுலுடைய வாழ்க்கை மாறுகிறது. அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை சுயநீதியாக இருந்துச்சு. ஆனா இப்போ தேவ நீதியை அறிந்து அவன் தேவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறான். ஏழை எளிய மக்கள், திக்கட்ட மக்களுக்கு
காரியத்தை செய்கின்றார். ஏன் சொன்னா கிறிஸ்து இந்த பூமியில, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால், நல்ல ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால், அதே செயலை பவுல் செய்கின்றார். சோ அந்த செயலை இன்றைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் செய்கைகளை செய்யும்படியாக செய்கின்றார்கள். ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்து மதம் மாற்றம் செய்வது அல்ல, அவங்க ஏதாவது இப்படி மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அல்ல. அப்படின்னா எவ்வளவோ பேர் வந்திருப்பாங்க. எங்க சபையெல்லாம் எத்தனையோ நாளுக்கு முன்னால் 1000 பேரை கொண்ட சபைக்கு மேல போயிடும். அவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறோம். அப்படி அல்ல, வாழ்க்கையை மாற்றுவது, வாழ வைக்கின்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சிருஷ்டிக்கின்றார், புதிய சிருஷ்டிப்பாய் சிருஷ்டிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து என்ன செய்யணும்னு சொல்லி அவர் நினைத்து செய்கின்றாரோ அதே செய்கையை இன்றைக்கு சபைகள் செய்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கின்றார்கள். இன்னொரு விதத்துல சொன்னா, கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் நின்று சபைகள் அந்த செயல்களை செய்கின்றது. அதான் நான் சில சாட்சியாக நான் சொல்லி வந்தேன். இந்த வாரத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார் சொல்லி ஒருவருக்கு நற்செய்தி சொல்கிறோம். ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லை, சமாதான வார்த்தையை சொல்கிறோம். ஒருவர் ரொம்ப தோல்வியோடு இருக்கிறாங்க, அவங்களை கட்டி எழுப்புகிறோம். அது மட்டுமல்ல, திக்கெட்ட பிள்ளைகளுக்கு விசாரிக்கின்றோம், சபை மக்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவங்களை சார்ந்தவர்களையும் விசாரிக்கின்றோம். எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ, எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கின்றோம். ஏன் சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அதைத்தான் செய்தார். அவர் இருந்து இன்றைக்கு அப்படி இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்வாரோ அதைத்தான் கர்த்தருடைய சபையான தேவ ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் செய்கின்றார்கள். கிறிஸ்துவின் செய்கையாயிருக்கின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் செய்கையாயிருக்கின்றோம். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பாருங்க, வேதம் சொல்கிறது, அந்த இயேசு கிறிஸ்து நீதிபரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா, அவர் நீதியாக இருக்கின்றார் என்று சொல்லி பார்த்து பாருங்க. அவர் வேதம் சொல்கிறது, மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, அந்த நீதியா இருக்கிற தேவத்துல அவர் ஒளியா இருக்கிறதுனால அந்த நீதியின் சூரியன் யார் மேல உதிக்கிறோமோ அந்த நீதியின் சூரியன் உதிக்கின்றது. அப்ப என்ன நடக்குது வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நல்ல காரணம், நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீதியை செய்கின்றார். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இதுவரைக்கும் செய்த செயல்கள் வேற, ஆனா இப்ப வாழ்கிற வாழ்க்கை வேற, இப்ப செய்கிற செயல்கள் வேற. நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அடுத்து அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருக்குமா? அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என்ன இருக்குமா? நீங்க உலகத்துக்கு தேவை ரொம்ப ஆரோக்கியம். உலகமே திண்டாடிட்டு, உலகமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம தேசமும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்முடைய தேசத்துல பல செயல்கள் பயங்கரமா தீவிரமா நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆரோக்கியம் இருக்கும். தேசத்துல ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஆமென். அடுத்து, நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளா என்ன செய்வீர்கள்? வளருவீர்கள். கர்த்தர் இப்போ நீங்க இருக்கிற நிலையில ஆரோக்கியமா இருக்கீங்களா? தேவன் அப்படிதான் இருக்க விரும்புகின்றார். ஏன்னா ஆரோக்கியமா, ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல. சரி, என்ன வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன செய்யறது? சுயமா யோசிக்க வேண்டாம், சுயமா நினைக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாத்திருக்கிறார். நல்ல கர்த்தருக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இது நல்ல கர்த்தருக்குள்ள உருவாக்குற நேரமா இருக்கு. நல்ல ஜெபிக்கிற நேரமா, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற நேரமா, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரமாக உங்களுக்கு நீங்க மாட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, வெளியே போகும்போது இந்த லாக்டவுனுக்கு அடுத்து இந்த காரியங்களுக்கு, இந்த நாட்களுக்கு பின்பாக நீங்க வெளியே போகும்போது எப்படி இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, கொழுத்த கண்டுகளாய் வளர்வீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையில் அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார், வளர்ச்சியை கர்த்தர் தருகின்றார். ஆமென். ஆமென். நான் வளர்வேன், நாங்கள் வளருவோம், சபை வளரும், ஊழியம் வளரும், நீங்கள் வளருவீர்கள். எஸ், அதான் கர்த்தர் செய்கிறது. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள்
ஏசாயா புத்தகம் 54:14. ஏசாயா புத்தகம் 54:14 வாசித்து கேட்கலாம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தீயிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எப்படி சொல்லப்பட்டு பாத்தீங்களா? அழகா சொல்லி வர நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய நீதி வருதோ அவங்களுக்குள்ளாக என்ன உண்டுன்னு சொன்னா ஸ்திரமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய நீதி. சிலர் சுயமான நீதி அது வேற, உலகத்துடைய நீதி அது வேற, ஆட்சியாளருடைய நீதி அது வேற. ஆனா இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவனுடைய நீதி நமக்குள்ளாய் வரும்போது எப்படி இருப்போமா? ஸ்திரமா இருப்போமா? ஹல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பார். அதுக்கடுத்து அந்த வசனங்கள் அழகா சொல்லப்படுகிறது. கொடுமைக்கு தூரமாவார், பயமே இல்லாமல் இருப்பார். திகில், ஐயோ அப்படின்னு சொல்லி திகிலுக்கு அவன் தூரமாவார். அது என்ன செய்யாது? உன்னை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. அது உன்னை அணுகாது. என்ன அணுகாது? சடுதியான பிரச்சனைகள், சடுதியான வியாதிகள், திகிலான காரியங்கள். ஐயோ அது அங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, திகிலான காரியங்கள். ஆண்டவர் சொல்றார் அதெல்லாம் ஒண்ணு என்ன செய்யாது? அணுக. நீங்க நீதியினால் ஸ்திரப்படும் போது, தேவனுடைய நீதிக்குள்ளாக இருக்கும்போது, நீங்க தேவனுடைய நீதி சார்ந்து இருக்கும்போது, தேவனுடைய நீதிக்குள்ளாக காணப்படும் போது அவன் பயமே இருக்காது, கொடுமையே இருக்காது, திகிலே இருக்காது. அது எதுவுமே உங்களை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீதியின் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நீதியின் தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர் நீதியான வார்த்தை இப்படி சொல்கிறார் பாருங்க. இந்த நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி அது மாறுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நீதியான வார்த்தையை ஏசாயா 45:23 சொல்றார் பாருங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் எண்ணிக்கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாம். இந்த வார்த்தை, நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது, அது மாறுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எந்த நீதியான வார்த்தை? அதில் சொல்லப்படுப்பாங்க, முழங்கால்கள் யாவும் முடங்கும் அப்படிங்கிறார். அடுத்து சொல்லப்படுது, நாவுகள் யாவும் என்ன செய்யுமா? கர்த்தரை அறிக்கை செய்யும். முழங்கால்கள் என்ன செய்யும்? பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தரை தேடி வர போறாங்க, தேவ சமூகத்தில் நிற்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதுக்கு முந்தின வசனத்தை மல்லியாவில் நீங்க 4ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேலை கொப்பை விட்டு வைக்காத கடைசி நாட்கள்ல அவ்வளவு பயங்கரமான நாட்கள். நீங்க அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல நம்ம சில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மறித்து போறாங்க. இன்னைக்கு மரணம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு, முடங்காத முழங்கால்கள் எல்லாம் முடங்குப்பா, என் வாயிலிருந்து வரக்கூடிய நீதியான வார்த்தை அப்படிங்கிற நாவுகள் யாவும். அன்றைக்கு எப்படி சகையும் எப்படி கர்த்தரை அறிக்கை செய்தார், அன்றைக்கு தேவனை இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், ஆமென், அப்படி அறிக்கை செய்யக்கூடிய அநேக சபை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நான் பார்க்குற இந்த நாட்கள்ல எப்போ நீங்க சபையை திறப்பீங்க? நாங்க கட்டாயம் சபைக்கு வாரோம். இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆள் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், சபைக்கு வந்துடாருங்க. என்ன நாங்கள் இதை லைவ்ல மட்டும் தான் போடணும். ஒரு நாள்ல எல்லாம் சீக்கிரமா நம்ம சபையை கூடி வரும். இன்னைக்கு காலையில கூட ஒரு புதுசாக ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு அம்மா இப்படி வாஞ்சியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். நான் சொல்றேன், ஆமென், முடங்காத முழங்கால்கள் முடங்கும், நாங்கள் யாவும் அறிக்கை செய்யும் சொல்லி கர்த்தர் சொல்கிற வார்த்தை நான் சொல்றேன். இந்த நீதியான வார்த்தையை சொல்றேன். ஏன் சொன்ன அடுத்த வசனம் சொல்கிறது 45:24 ஏசாயா, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு, அவனவன் சொல்லி அவரிடத்திலே வந்து சேருவான், கர்த்தரிடத்திலே வந்து சேருவான். ஆமென். கர்த்தரிடத்தில் மாத்திரம் என்ன உண்டு? நீதி உண்டு. கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டு என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வந்து சேருவான். ஆமென்.
பகுதியை மட்டும் நான் சொன்னேன். ஆனா இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அது தேவனுடைய நீதியை குறித்து வேதத்தில் பல வித்தியாசமா சொல்லப்படும். நீதியின் தேவனாக இருக்கின்றார். அவன் கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? அவர் நீதிபரராக இருக்கின்றார். தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஷக்கராதாலாபா. எஸ் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நீதிபரராக இருக்கின்றார். கர்த்தர் நீதியின் தேவனாக இருக்கின்றார். ஓ உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். எஸ் ரிகமலாபாலாபா. ஹalleluya. ஹalleluya. எஸ் ஆமென். அந்த நீதிபரரை தரிசிக்கும்படியா, அந்த நீதிபரரை அறிந்து கொள்ளும்படியா, அவராலே புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்தியாய் மாறும்படியா கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எஸ், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவரே ஏற்றுக்கொண்டு அவரே சுமந்து அவரே எல்லாவற்றையும் தீர்த்தபடினார். இப்ப கிறிஸ்துவுடைய செய்தியாக புது சிருஷ்டியா இருக்கிறோம். தேவனோடு கூட ஒப்புரவாய் இருக்கின்றோம். தேவனோடு கூட ஒப்புரவாய் இருக்கின்றோம். ஆகையால் சொல்ல முடியும், இந்த நீதியின் சூரியன் அவன் நம்ம மேல உதித்திருக்கிறது. இந்த நீதியின் சூரியன் யார் மேலாம் உதிக்கின்றதோ எஸ் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஏமே கொடுமைக்கு தூரமாய், திகிலுக்கு தூரமாய், அது அணுகாதபடிக்கு, பயம் இல்லாதபடிக்கு நீதியினால் சிறப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் வாழச் செய்வார். எஸ், ஹalleluya. ஆமே. இந்த வார்த்தை எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதினால், தேவன் தம்முடைய நீதினாலே, அவருடைய நீதினாலே கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அந்த நீதி நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. நீதிப்படி வாழ வைக்கிறார் பாருங்க. எஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள் அப்படி வாழுவோம். எஸ், ஹalleluya. உலகத்துல அக்கிரமங்களும் அநீதிகளும் உண்டு, அநியாயங்கள் உண்டு. அதெல்லாம் வீழ்ச்சி அடைந்த உலகம், அவன் தோல்வியுற்ற உலகம். ஆனா இதுல கர்த்தர் நீதியாய் வாழ கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கின்றார். முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுலை தெரிந்து கொண்டு அநீதியாய் வாழ்ந்த மனுஷனை நீதியாய் மாற்றி நீதியை ஸ்தோத்திரம் ஆமென் இந்த பூமிக்கு விளங்கப்படும்படியா செய்தது போல கர்த்தர் அப்படி நம்மளை மாற்றிருக்கிறார். இன்னும் ஒரு கூட்டம் அப்படி மாறும் என்று சொல்லி கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். முடங்காத முழங்கால்கள் முடங்கும், நாம் உங்கள் யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். இந்த வார்த்தையின்படி ஆமென் ஆண்டவரே அப்படி மாறுவதாக, ராஜாக்கள் வருவார்களாக, அதிகாரிகள் வருவார்களாக, தேசமை காண்பதாக. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல இருக்கிற எல்லா கொடுமைகளும் மாறட்டும் ஆண்டவர். இந்த கொரோனா வைரஸினுடைய கொடுமைகள், அதை சார்ந்த கொடுமைகள், ஆங்காங்கே தற்கொலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவர். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள், அவன் சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடிய வன்முறைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவர். ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றோம். ஹalleluya. பயம் இல்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. நீதினால் சிறப்படட்டும் ஆண்டவரே. கொடுமைக்கு தூரமாய் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானமாய் வாழட்டும் ஆண்டவரே. சுகமாய் வாழட்டும் ஆண்டவரே. சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. நிறைவுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்திரமானவா மகிழ்ச்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. வளமாய் வாழட்டும் ஆண்டவரே. வளர்ச்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. குறைவில்லாமல் வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி வாழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் அப்படி வாழ செய்வதற்காய் நன்றி. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இந்த கரங்களை கொடுக்கிறோம். அதனால மீண்டும் நாங்கள் கடந்து வந்து ஆராதிக்க, துதிக்க, தகப்பன் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, உடைய வார்த்தையை தியானிக்க தேவன் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. உடைய அன்பு கரங்களை கொடுக்கிறோம். சகல துதி என மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசப்ப நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம், சுக பலன் சமாதானம் ஆமென் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இன்னும் என்றும் சதாகாலம் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிப்பதும் மேலான பாக்கியமாக நினைக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம்